HC Verma bookல simple harmonic motion chapterல இருக்க 20th problem தான் இது. A pendulum clock keeping correct time is taken to high altitudes. ஒரு pendulum clock இருக்கு. ஓகேவா? அது surface of the earthல இருக்கும்போது correct time தான் காட்டுது. அத high altitudesக்கு கொண்டு போனா என்ன ஆகும்? கரெக்ட் டைமே காட்டுமா? இல்லை என்ன பண்ணால் கரெக்ட் டைம் காட்டும்? இல்லை என்ன பண்ணாலும் கரெக்ட் டைம் காட்ட வைக்க முடியாது. அதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா அது கரெக்ட் டைம் காட்டணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்ட் டைம் காட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் அதோட டைம் பீரியட் என்னவோ இப்போ ஹை ஆல்டிடியூட்ஸ் போயும் அதோட டைம் பீரியட் சேமாகவே இருந்துச்சுன்னா கரெக்ட் டைமே தான் காட்டும். இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும். டைம் பீரியடுக்கான ஃபார்முலா என்ன? T = 2π √ L/g. ஓகே, தெரியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹை ஆல்டிடியூட்ஸ்க்கு கொண்டு போனால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆனது என்ன ஆகும்? கம்மியாகும் இல்லையா? ஹச் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு வேல்யூ கம்மியாகும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். G2 will be less than G1. இதையும் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ டைம் பீரியட் சேமாக இருக்கணும், அதானே நம்ம எய்ம். ஓகே, இப்போ டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். டைம் பீரியட் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு? L/G ரேஷியோவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ L/G ரேஷியோ கான்ஸ்டண்டாக இருந்தால் தான் டைம் பீரியட் கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ டைம் பீரியட் கான்ஸ்டண்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ டைம் பீரியட் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்குவோம். அப்போ L/Gயும் கான்ஸ்டன்ட். ஸோ L1/G1 = L2/G2 இருக்கணும். இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்? L2 = G2/G1 × L1 எழுதலாம். G2 லெஸ் தென் G1 இல்லையா? ஸோ G2/G1 போட்டிங்கன்னா அதுவும் லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஸோ L2 will be less than L1. இப்போ டைம் பீரியட் சேமாக இருக்கணும், அதாவது கரெக்ட் டைம் காட்டணும் அப்படின்னா கீழே இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய லென்த் ஆனது கம்மியாக இருக்கணும். அப்போ லென்த்தை கம்மி பண்ணால் கரெக்ட் டைம் காட்டிடும். அப்போ இட்ஸ் லென்த் should be decreased to keep correct time. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க.